ஹாய் மக்களே, சேனலிருந்து நான் உங்கள் வித்யா. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சு நம்ம எப்படி ப்ரிசர்வேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நான் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு உங்களுக்கு நான் ப்ரிசர்வேஷன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதே சேம் மெத்தட் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ரேமில் வந்துட்டு பண்ணாலும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து உங்களுக்கு வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெசின் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இது வந்து ஃபுல் கிளியர் ரெசின் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2க்கு 1 அப்படின்ட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கீழே மட்டும் வந்து கொடுக்க போகிறோம். ட்ரை ஆன பிறகு ஃபோட்டோஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு தான் அடுத்த லேயர்ஸ் நம்ம கொடுப்போம். அதனால் இந்த மாதிரி இப்போ நான் மைக்கா பவுடர் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் வந்துட்டு இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அந்த கலருக்கு நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாதிரி கிளிட்டர் பவுடர், சில்வர் கலரில் இருக்கிற கிளிட்டர் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கும் போது சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்துட்டு பவுடர் மைக்கா பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்கறது டிரான்ஸ்பரண்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மைக்கா பவுடர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் பிக்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பல ஒரு மாதிரி இதில் வந்து தெரியும். இது நான் கிளிட்டர் போட்டரால இல்லை, நார்மலாகவே இந்த மைக்கா பவுடர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஷைனிங்கான ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மைக்கா பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் வந்துட்டு பார்க்கும்போது தெரியும் இது எப்படி வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்துட்டு போர் பண்ணணும். ஸோ நம்ம எப்போதுமே இந்த மாதிரி பெரிய மோல்டில் போர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ கார்னர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளாரெல்லாம் கொடுக்கணும். அண்ட் இதில் இருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இதை வந்துட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ரொம்ப தின் லேயர் கொடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே வந்து ஃபோட்டோஸ் வைக்கணும். அண்ட் அதுக்கப்புறமும் திரும்பவும் நம்ம வந்து ரெசின் கொடுக்கணும். ஸோ நம்ம வேறு ஏதாவது ஆட் பண்ணோன்னா நீங்கள் கீழே உள்ள லேயர் ரொம்ப திக்காக கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம ப்ரிசர்வேஷனுக்கு வைக்கிற எதாவது வந்து வச்சுட்டு ரெசின் கொடுக்கும் போது நமக்கு அந்த டெப்த் வந்து பத்தாது. ஸோ அதனால தான் நான் ரொம்ப தின் லேயராக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மாதிரி இந்த எட்ஜஸ்க்கெலாம் வந்து கரெக்டாக போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்துட்டு பேஸ் லேயர் கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இது ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு தான் இது மேலே ஃபோட்டோஸ் வந்துட்டு நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ 24 hours இதை அப்படியே விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் கொடுக்கலாம். ஸோ நான் 24 hours அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24 hours ஆகிடுச்சு. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம இதை வந்துட்டு 24 மணி நேரம் ஒரு டைமும் ட்ரை பண்ண விட்டுட்டு தான் அது மேலே ப்ராசஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு டைம் கொடுத்து பண்ணுறீங்களோ அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அர்ஜெண்ட்டாக பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்னஸ் வந்து இருக்காது. அந்த ரெசின் எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணும் நம்ம மேலே வைக்கிற திங்ஸ் மேலே. ஸோ 24 hours கொடுத்துட்டு நீங்கள் பண்ணும்போது தான் அது இன்னும் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் இதில் ஃபோட்டோஸ் தான் வச்சு ப்ரிசர்வேஷன் பண்ண போகிறேன். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் கேட்கலாம், இல்லை பிரிண்ட் பண்ணுற கடையில் வந்து கேட்கலாம், இந்த பேனர் மேக் பண்ணுற இந்த மாதிரி இடத்துலலாம் கேட்டிங்கன்னா ரெசினுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஃபோட்டோஸ் மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு சைஸஸ் எல்லாம் கேட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஃபஸ்ட்டு அது மேலே அந்த நம்ம லாஸ்ட் லேயர் கீழே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே நம்ம அந்த ஃபோட்டோவை ஸ்டிக் பண்ணணும். ஸோ இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் யூவி ரெசின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ யூவி ரெசின் இந்த ப்ரிசர்வேஷன் ஒர்க் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நான் எடுத்திருக்க ஃபோட்டோவோட பேக் சைடில் இந்த ரெசினை ஜஸ்ட் நம்ம க்ளூ அப்ளை பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற இடத்துல வந்து வச்சுக்கலாம். நார்மல் ரெசின் வைக்கிறோம் அப்படின்னா அது ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரெசின் எதுவுமே வைக்காமல் சும்மா ஃபோட்டோ வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ரெசின் மேலே போர் பண்ணதுக்கப்புறம் அது மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம யூவி ரெசின் வைக்கிறோம். ஸோ யூவி ரெசின் நமக்கு ஒரே கலரில் இருக்கிறதுனால நம்ம வச்சுட்டு ப்ரிசர்வேஷன் பண்ணதுக்கப்புறமும் நம்ம யூவி ரெசின் தான் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வெளில தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ப்ரிசர்வேஷனுக்கு யூவி ரெசின் வந்துட்டு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூவி லைட்டை நான் அது மேலே எடுத்து எந்த போர்ஷன் எனக்கு காயணுமோ அதுக்கு மேலே நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 minute தானாகவே ஸ்டாப் ஆகிடும். 1 நிமிஷம் உங்களுக்கு இது ட்ரை ஆனாலே போதும். ஸோ அது வந்து நல்லா ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் நேம் வந்து எடுத்திருக்கேன் பிரிண்ட்டை. ஸோ நேமையும் எனக்கு வேணுன்ற இடத்துல நான் ரெசின் வச்சுட்டு நான் அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அகெயின் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரியே யூவி லேம்பை எந்த போர்ஷன் உங்களுக்கு காயணுமோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா
பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு அந்த லைட் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்டிக்கி ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கு மேலே நம்மளோட அடுத்த ப்ராசஸ், நீங்கள் ப்ரிசர்வேஷனில் வேறு ஏதாச்சும் ஃப்ளவர்ஸோ இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் ஆட் பண்ணணும், பேபி திங்ஸோ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வைக்கலாம். ஆனால் நீங்கள் இதை விட பெரிய சைஸ் மோல்டு வந்து யூஸ் பண்ணும் போது திங்ஸ் வைக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா இதில் டெப்த்தே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் திங்ஸ் நிறையா உள்ளார வைக்க போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டெப்த்தும் அதிகமாக இருக்கிற மாதிரியான மோல்டை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ரெசினுக்குள்ளார நீங்கள் வைக்கிற திங்ஸ் எல்லாமே போய் செட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம ரெசின் கோட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதை கோட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 4க்கு 2 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். 4 வந்து பார்த்திங்கன்னா ரெசின் எடுத்திருக்கேன், 4 கிராம்ஸ் ரெசின் எடுத்திருக்கேன், 2 கிராம்ஸ் வந்துட்டு ஹார்ட்னர் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிளியர் ரெசின், இந்த ரெசின் நம்ம எப்போதுமே ப்ரிசர்வேஷனில் கொடுக்கும் போது நீங்கள் உள்ளார என்ன திங்ஸ் வைக்கிறீங்களோ அந்த திங்ஸ் மேலேயும் இந்த ரெசினை நீங்கள் போர் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு மோல்டில் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த ரெசின் எந்த அளவுக்கு மேலே போகுமோ அது வரைக்கும் மட்டும்தான் போகும். ஸோ அது மேலேயும் இதை போடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நான் டீமோல்டு பண்ணிட்டேன். ஸோ அவுட்லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.